வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் ஆத்துப்பாறை அணைக்கட்டில் எடுத்த திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆத்துப்பாறை அணைக்கட்டு எங்கே இருக்குதுன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்தில் மயிலாடுதுறை என்ற ஊரில் அமைந்துள்ளது. பொள்ளாச்சியில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலும் உடுமலைப்பேட்டையில் இருந்து 38 கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இந்த ஆத்துப்பாறை அணைக்கட்டு அமைந்துள்ளது. இந்த அணைக்கட்டுக்கு ஆழியார் அணையிலிருந்து தான் தண்ணீர் வருகிறது. சரி வாங்க, இங்கே எடுத்த திரைப்படங்களை பார்க்கலாம். இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் தனுஷ், மேகா ஆகாஷ் நடித்து 2019ஆம் ஆண்டு வெளியான படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா. இந்த படத்தில் வரும் எதுவரை போகலாம் என்ற பாடலின் சில காட்சிகள் இங்குதான் எடுத்தாங்க. இயக்குனர் சுந்தர்சி இயக்கத்தில் விஷால், அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார் நடித்து 2025ஆம் ஆண்டு வெளியான படம் மதகஜராஜா. இந்த படத்தில் வரும் சிக்கு புக்கு ரயில் வண்டி என்ற பாடலின் சில காட்சிகள் இங்குதான் எடுத்தாங்க. இயக்குனர் சுந்தர்சி இயக்கத்தில் சுந்தர்சி, வினய், ஹன்சிகா மோத்வானி, ஆண்ட்ரியா நடித்து 2014ஆம் ஆண்டு வெளியான படம் அரண்மனை. இந்த படத்தில் வரும் சொன்னது சொன்னது நீதானா என்ற பாடலின் சில காட்சிகள் இங்குதான் எடுத்தாங்க. சொன்னது சொன்னது நீதானே, சொந்தமுமானேனே, நினைச்சது நினைச்சது எல்லாம். இயக்குனர் சுந்தர்சி இயக்கத்தில் சுந்தர்சி, ஆர்யா, ராசிகண்ணா, ஆண்ட்ரியா நடித்து 2001ஆம் ஆண்டு வெளியான படம் அரண்மனை 3. இந்த படத்தில் வரும் ரசவாச்சியே என்ற பாடலின் சில காட்சிகள் இங்குதான் எடுத்தாங்க. ஒரு ரிப்பன் போல தான் சுத்தி கிடக்கிறேன் மேல நானே. இயக்குனர் கோகுலகிருஷ்ணன் இயக்கத்தில் கார்த்திக், சௌந்தர்யா நடித்து 1995ஆம் ஆண்டு வெளியான படம் முத்துக்காலை. இந்த படத்தில் வரும் அந்த கஞ்சி கலையத்த என்ற பாடலின் சில காட்சிகள் இங்குதான் எடுத்தாங்க. புது வெள்ளம் பத்தி போகும் நெஞ்சில் கொண்ட பாசம் வத்தாதம்மா, பொழுதெல்லாம் கைய கோத்து. இயக்குனர் ஏ மஜித் இயக்கத்தில் விஜய், பிரியங்கா சோப்ரா நடித்து 2002ஆம் ஆண்டு வெளியான படம் தமிழன். இந்த படத்தில் வரும் மாட்டு மாட்டு நீ மாட்டேனா சொல்ல போற என்ற பாடலின் சில காட்சிகள் இங்குதான் எடுத்தாங்க. இயக்குனர் சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் சுந்தர்சி, ரம்யா ராஜ், நதியா, நமிதா நடித்து 2008ஆம் ஆண்டு வெளியான படம் சண்டை. இந்த படத்தின் சில காட்சிகள் இங்குதான் எடுத்தாங்க. இயக்குனரும் நடிகருமான தம்பி ராமையா இயக்கத்தில் முரளி, பிரதீஷா நடித்து 2000ஆம் ஆண்டு வெளியான படம் மனுநீதி. இந்த படத்தின் சில காட்சிகள் இங்குதான் எடுத்தாங்க. சொல்லி அனுப்பிச்சு நானே வந்திருப்பேனே. உங்களை உடனே பார்க்கணும் போல இருந்தது. இயக்குனர் ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் அர்ஜுன், கீரத் பட்டால், காஜலா நடித்து 2008ஆம் ஆண்டு வெளியான படம் துரை. இந்த படத்தின் சில காட்சிகள் இங்குதான் எடுத்தாங்க. என்ன தூக்குனியே, ஏதாவது ஃபீல் ஆச்சா? எப்படி இருந்துச்சு? குறுகுறுன்னு இருந்துச்சு. எங்க? கால்ல. இயக்குனர் செல்ல ஐயாவு இயக்கத்தில் விஷ்ணு விஷால், ரெஜினா கசாண்ட்ரா நடித்து 2018ஆம் ஆண்டு வெளியான படம் சிலுக்குவார்பட்டி சிங்கம். இந்த படத்தின் சில காட்சிகள் இங்குதான் எடுத்தாங்க. என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? நாளைக்கு எனக்கு கல்யாணம்ன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? கமிஷனர் கிட்ட சொல்லி உன்னை இந்த ஆபரேஷன் சைக்கிள்ல இருந்து ரிலீவ் பண்ண சொல்ல. இயக்குனர் KR பிரபு இயக்கத்தில் RJ பாலாஜி, பிரியா ஆனந்த் நடித்து 2019ஆம் ஆண்டு வெளியான படம் LKG. இந்த படத்தில் வரும்
எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே என்ற பாடலின் சில காட்சிகள் இங்கு தான் எடுத்தாங்க. இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. இயக்குனர் கிருஷ்ணா வம்சி இயக்கத்தில் ராம் சரண், காஜல் அகர்வால் நடித்து 2014ஆம் ஆண்டு வெளியான கோவிந்துடு அந்தரி வடேலே என்ற தெலுங்கு படத்தின் ஒரு பாடல் காட்சி இங்கு தான் எடுத்தாங்க. இயக்குனர் செல்வா இயக்கத்தில் ஜீவன் பிரியாமணி நடித்து 2008ஆம் ஆண்டு வெளியான படம் தோட்டா. இந்த படத்தில் வரும் முகம் பூ என்ற பாடலின் சில காட்சிகள் இங்கு தான் எடுத்தாங்க. இயக்குனர் எம் அண்ணாதுரை இயக்கத்தில் கார்த்திக், ரேஷ்மா நடித்து 1996ஆம் ஆண்டு வெளியான படம் கிழக்கு முகம். இந்த படத்தின் சில காட்சிகள் இங்கு தான் எடுத்தாங்க. இயக்குனர் சுராஜ் இயக்கத்தில் சத்யராஜ், ரம்பா நடித்து 2003ஆம் ஆண்டு வெளியான படம் மிலிட்டரி. இந்த படத்தில் வரும் தேரோடும் வீதியிலே என்ற பாடலின் சில காட்சிகள் இங்கு தான் எடுத்தாங்க. இயக்குனர் பத்ரி இயக்கத்தில் சுந்தர் சி, கோபிகா நடித்து 2007ஆம் ஆண்டு வெளியான படம் வீராப்பு. இந்த படத்தில் வரும் போனா வருவீரோ என்ற பாடலின் சில காட்சிகள் இங்கு தான் எடுத்தாங்க. இயக்குனர் ராஜகுமாரன் இயக்கத்தில் விக்ரம், சரத்குமார், தேவயானி, குஷ்பு நடித்து 2001ஆம் ஆண்டு வெளியான படம் விண்ணுக்கும் மண்ணுக்கும். இந்த படத்தில் வரும் பாசமுள்ள சூரியனே என்ற பாடலின் சில காட்சிகள் இங்கு தான் எடுத்தாங்க. இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் கார்த்திக், நக்மா நடித்து 1996ஆம் ஆண்டு வெளியான படம் மேட்டுக்குடி. இந்த படத்தில் வரும் அடி யாரது யாரது அங்கே என்ற பாடலின் சில காட்சிகள் இங்கு தான் எடுத்தாங்க. அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா, பறி போனது போனது நெஞ்சம் இது வாலிபச்சோ. நடிகர் பிரபுதேவா இயக்கத்தில் விஜய், நயன்தாரா நடித்து 2009ஆம் ஆண்டு வெளியான படம் வில்லு. இந்த படத்தின் நிறைய காட்சிகள் இந்த ஆத்துப்பறை அணைக்கட்டுக்கு பக்கத்தில் செட் அமைத்து தான் எடுத்தாங்க. இவனையும் பந்து என்ன 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 இங்க பிரச்சனை? இதே காட்சி தான். பந்து கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு மாடா, அதான் அழுதுகிட்டு இருக்கான். டேய், அதுக்கு என்ன பாவாடை பிடிச்சு இழுத்துட்டு அழுகுற? ஒண்ணு கிடக்க ஒரு நாய் பிடிச்சா என்ன ஆகும்? பந்து தானே வச்சு கொப்பரம் அழுதா. இதே காட்சி தான். சுமாரா அழாத, அங்கிள் எடுத்து கொடுப்பாரு. ஒண்ணுமே தெரியலையே. இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் பிரசாந்த், கிரண், வடிவேலு நடித்து 2003ஆம் ஆண்டு வெளியான படம் வின்னர். இந்த படத்தில் வரும் காமெடி காட்சி இங்கு தான் எடுத்தாங்க. அடிய பாக்கியா, இப்ப எல்லாம் ஒத்தையிலே வர்ற, ஒத்தையிலே குளிக்கிற, ஒத்தையிலே போற. உன் புருஷன் கூட வர்றது இல்லையா? அவன் செத்துட்டான். செத்துட்டானா? எப்படி? இதே காட்சி தான். அவன் இம்சை தாங்க முடியல, அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டேன். கல்ல தூக்கி போட்டியா? உன் சாவாசமே அவன போடி. இதே படத்தின் காட்சி தான். உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரம் எல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு இருக்கே குத்தலு. அப்ப இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் விஷால், ஹன்சிகா மோத்வானி நடித்து 2015ஆம் ஆண்டு வெளியான படம் ஆம்பல. இந்த படத்தில் வரும் யார் என்ன சொன்னாலும் என்ற பாடலின் சில காட்சிகள் இங்கு தான் எடுத்தாங்க.
இயக்குனர் பத்ரி இயக்கத்தில் சுந்தர் சி, அதித்தி சௌத்ரி, தேவயானி, சிம்ரன் நடித்து 2009ஆம் ஆண்டு வெளியான படம் 5ஆம் படை. இந்த படத்தின் சில காட்சிகள் இங்கு தான் எடுத்தாங்க. இதே காட்சி தான். அதெல்லாம் மறந்துட்டு நீ பழையபடி ஆடணுமா? எதை மறக்க சொல்றீங்க? அந்த பொறுக்கி பசங்க அவமானப்படுத்தினது என்ன மட்டும் இல்ல, ஒரு இந்த வீடியோவில் எனக்கு தெரிந்து இங்கு எடுத்த திரைப்படங்களை மட்டுமே நான் பதிவிட்டுள்ளேன். உங்களுக்கு தெரிந்து வேறு ஏதேனும் திரைப்படங்கள் எடுத்திருந்தால் கமெண்டில் தெரிவிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.